அதிமுகவிலே இணையும் சசிகலா அணியின் முக்கிய தலைவர் அதிர்ச்சியில் சசிகலா, மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சசிகலா அம்மையார் ஒரு காலத்திலே குறுகிய நாட்கள் பொதுச்செயலராக இருந்தார். 2017ஆம் ஆண்டு வாக்கிலே ஜெயலலிதா அம்மையார் மரணமடைந்த பின்பு நமது சசிகலா அம்மையார் கூவத்தூர் பங்களாவிலே அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை புறம் வரவழைத்து செய்யாத வேலைகள் எல்லாம் செய்ய வைத்து அந்த இடத்திலே நமது எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராகவும் சசிகலா அம்மையார் பொதுச்செயலராகவும் மாற்றம் செய்யப்பட்டார். அப்பொழுது ஓபிஎஸ் முதல்வர் பதவியிலிருந்து இறக்கிவிடப்படுகிறார். அந்த நேரத்திலே தர்மயுத்தம் என்பது ஓபிஎஸ் ஆரம்பிக்கிறார். அந்த தர்மத்தின் விளைவு நமது சசிகலா அம்மையாரும் டிடி தினகரனும் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்படும். அதாவது சசிகலாவையும் டிடி தினகரனையும் அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து வெளியேற்றுவதிலே ஓபிஎஸ் உடைய பங்கு 90% இருந்திருக்கிறது. 10% மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியுடைய பங்கு என்பது இருந்திருக்கு. அந்த நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சசிகலா அம்மையார் தான் முதல்வர் பொறுப்பை கொடுத்திருந்தாங்க. முதல்வர் பொறுப்பை கொடுத்த அந்த நபரையே காலி செய்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய வார்த்தைகள் எல்லாம் பேசப்பட்டது. ஆனால் அதற்கு பின்புலத்திலே அழுத்தங்கள் கொடுத்தது யார்? ஓபிஎஸ். ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் இடையே பிரச்சனை என்பது இருந்தது. அந்த நேரத்திலே கூட பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் என்னை கன்னத்திலே அரைந்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் பகிரங்கமான ஒரு பேட்டியை கொடுத்தார். நீங்க கடந்த காலத்துல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதன் பின்பு சிறைச்சாலையிலிருந்து வெளிவந்த நமது சசிகலா அம்மையார் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என இதுவரைக்கும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஏன் ஓபிஎஸ்க்கும் சசிகலா அம்மையாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை எனில் ஏன் இதுவரைக்கும் தனிப்பட்ட முறையிலே சந்திப்பு என்பது நடத்தல? ஓபிஎஸ் பல முறை வாய்ப்புகள் கேட்டும் அந்த வாய்ப்புகளை மறுப்பு தெரிவித்தாங்க சசிகலா அம்மையார். ஏன்னா இந்த நிலைமைக்கு சசிகலாவுடைய இந்த நிலைமைக்கு ஓபிஎஸ் தான் காரணம் என்பது அவர்கள் நன்றாக தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சசிகலாவுடைய அணியில் இருந்து ஒரு முக்கியமான நபர் விலகி அதிமுகவிலே இணைய போகிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சசிகலாவின் தீவிர ஆதரவாக இருந்த வெண்மதி அவர்கள் அந்த அணியில் இருந்து விலகுவதாக சற்று முன்பு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கு சசிகலா தற்போது வரை எந்த ஒரு தீவிரமான நடவடிக்கை என்பதை எடுக்காதால் அவர் அணியிலிருந்து விலகுகிறேன் என கூறியிருக்கிறார். மேலும் அதிமுகவை பாஜக தான் திட்டமிட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான தகவல் என்பது வெளிவந்தாலும் நான் அதிமுகவிலே இணைய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு செய்தியை சொல்லி இருப்பதாக தகவல் என்பது தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். சசிகலா அம்மையாருக்கு இதுவரைக்குமே மிக தீவிரமான ஒரு ஆதரவை கொடுத்த நபர் தான் வெண்மதி அவர்கள். அந்த வெண்மதி இதுவரைக்கும் நமது சசிகலா அம்மையார் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல அப்படின்னு சொல்லி வெளியேற ஆரம்பிக்கும். சசிகலா அம்மையார் முயற்சிகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார். இருந்த போதிலுமே அங்கே எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரே. எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை சசிகலா அம்மையார் உள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் அடிப்படையில் தான் மறுபடியும் அதிமுக ஒன்றிணைய போவது கிடையாது, நாம் அதிமுகவிற்குள்ளே நேரடியாக சென்று விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வெண்மதி அப்படிங்கிற நபர் தற்சமயம் அதிமுகவிலே இணையக்கூடிய ஒரு சூழல் என்பது இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய கருத்துக்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.